ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சோஷியல் மீடியா எல்லாமே பயங்கரமா ஒரு விஷயத்தை பத்தி சூப்பராகவே பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன்ட்ட வந்து டே ஒரு ஷூட் ஒன்று போகலாண்டா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, ப்ரோ போலாம் ப்ரோ, ஆனால் அந்த ஷூட் பண்ணி எடிட் பண்ணி வீடியோ வரதுக்குள்ள ஹர்திக் பாண்டியா சென்னைக்கு வந்துருவார் போலயே அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். அந்த அளவுக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லா பாக்குறவங்க எல்லாருமே கிரிக்கெட் பத்தி தெரிஞ்சவங்களாம் பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் ஹர்திக் பாண்டியா அண்ட் சிஎஸ்கே அப்படிங்கிறது தான். பொதுவாகவே இந்த ட்ரேட் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னு வைங்களேன், வருஷம் வந்து நம்ம ஏதாவது நிறைய வீடியோஸ் போடுவோம். அதாவது இவங்க இங்க போறாங்க, அவங்க அங்க வராங்க, அவங்க இங்க போறாங்க, இவங்களை இங்க இழுக்கிறாங்க அப்படி இப்படின்ட்டு. பட் அதுல நிறைய வந்து கரெக்டா இருக்கும். சஞ்சு சாம்சன் அண்ட் சிஎஸ்கேலாம் நம்ம முன்னாடியே பேசினது தான், அதெல்லாம் கரெக்டா நடந்துச்சு. இப்போ ஹர்திக் பாண்டியா அண்ட் சிஎஸ்கே அப்படிங்கிறது வந்து ரொம்பவே குரூஷியலா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி நிலவரம் எப்படி இருக்கு என்னங்கிறத நான் சொல்றேன். மும்பை இந்தியன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியாவை வெளியில வர்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அது வந்து 100% வந்து ஷோர். ஓகே, ஹர்திக் பாண்டியாவே வந்து தான் வெளியில போறதா கேட்டதாகவும், மும்பை இந்தியன்ஸ் வந்து பிகாஸ் அவங்க இனிமே நீ எங்களுக்கு கேப்டன்சி வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வேற ஒரு ஆளை கேப்டனா ட்ரை பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வெளில போய்க்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு போல. பிகாஸ் மும்பையோட ஒரு டவுன்ஃபால் மாதிரி ஆயிருச்சு இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ். இப்போ ஹர்திக் பாண்டியா வெளில வர போறாரு அப்படின்னா அவருக்கான டிமாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3-4 டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி வலைய போட்டு இழுக்க போறாங்களா. கொல்கத்தா வந்து ஒரு நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா யோசிக்கிறாங்க போல, இந்த மாதிரி வந்து அவரை வந்து தூக்கிடலாம். ஏன்னா இப்போ அஜிங்கியா ரஹானே வேற இல்ல, அண்ட் வெங்கடேஷ் ஐயரை போன சீசன்லேயே விட்டுட்டாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி யாருமே கிடையாது இல்லையா. மேபி ரிங்கு சிங் தான் அடுத்த ஆப்ஷன். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் அவைலபிளாக இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து சூப்பராக தான் இருக்கும் எப்போவுமே. ஆனால் வந்து முட்டாள்தனம் பண்ணுவாங்க கேகேஆர். என்னன்னா நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு பிளேயரை பயங்கரமான அமௌண்ட் கொடுத்து எடுப்பாங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவும் பண்ணி தொலைச்சிட போறாங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேட் வந்து சாலிடா இருக்கும் கேகேஆருங்கிற மாதிரி பேசப்படுது. ஸோ கேகேஆர் ஒன் ஆஃப் த ஒரு கண்டென்டரா உள்ள இருக்காங்க. நாட் அ கண்டஸ்டன்ட், கண்டென்டரா உள்ள இருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் எனக்கு புரியவே இல்லை. ஆல்ரெடி கேஎல் ராகுல் அங்க இருக்காரு, அக்ஷர் பட்டேல் அங்க இருக்கிறாரு, இப்போ ரிஷப் பண்டை வேற எடுத்து வச்சிருக்கீங்க. இது இல்லாம நிறைய யங் கன்ஸ் இருக்காங்க. இதுக்கப்புறம் எதுக்குடா உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா டே அப்படிங்கிற மாதிரி தான் சீரியஸா இருக்கு. ஹர்திக் பாண்டியா வந்து அவங்க எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. அவங்க நிறைய பேசிட்டு இருக்காங்க, ஹர்திக் பாண்டியாவோட ரொம்ப பர்சனலா பேசிட்டு இருக்காங்க. ஈவன் தோ கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட் மாதிரி பிளேயர்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னால பெருசா அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஆனா அவங்க வந்து ஒரு சம ட்ரேடா இருக்கும் அது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க போல. பிகாஸ் வந்து சமீர் ரிஸ்வியை கேட்டிருக்காங்களா எம்ஐ. ஸோ சமீர் ரிஸ்வி வித் இன்னொரு பிளேயர் அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா ட்ரேடுங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டூ மச்சா சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸா இருப்பாங்க. அது வந்து என்னைக்குமே வந்து ஒரு டீமுக்கு நல்லது கிடையாது. பெரிய எக்ஸாம்பிள் வந்து அதுக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு டெல்லிக்கு அவர் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா அங்க போனா அவ்வளவுதான், டெல்லி வந்து காலி. ஓகே, இப்போ கமிங் டு தி தேர்ட் சிஎஸ்கே. டெல்லிக்கு அவர் போனா டெல்லி காலியா, ஆனா சிஎஸ்கேக்கு வந்தா சிஎஸ்கே மட்டும் நட்டி கிழிச்சிருமா. நீ எப்பவுமே சிஎஸ்கேக்கு சொம்பு தானே அடிப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா என்ன சொல்றேன் அப்படின்னா சிஎஸ்கேக்கு அவர் வர்றது வந்து நல்லது தான், அது வந்து உண்மையிலுமே ஒத்துக்கணும். ஆனா அதுல சில இக்கு வச்சு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆள் வர்றாருன்னு வைங்களேன், தோனி மாதிரி ஒரு பிளேயர் வந்து ரொம்ப ஈஸியாவே ரிட்டையர் ஆகலாம். ஏன்னா அந்த பொசிஷனை வந்து ஹர்திக் பாண்டியா எடுத்துப்பாரு. பிகாஸ் அந்த ஃபினிஷிங் அந்த இதெல்லாம் ஓகே. அதே நேரத்தில் வந்து ரொம்ப நல்ல பிளேயரும் கூட. ஆனா கேப்டன்சி வந்து கேட்டுட்டாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பா ஆஃபர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்க ருத்ரா ஜெய்க்வாட் தான் எங்களோட கேப்டன் அப்படின்னு மைண்ட் பயங்கரமா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ருத்ரா ஜெய்க்வாட்டோட தான் போவாங்க. சஞ்சு சாம்சன் இனிமே நீ உனக்கு கேப்டன்சி தான் தர முடியாது அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஹர்திக் பாண்டியாவே அப்படிதான் கூப்பிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஹர்திக் பாண்டியா அண்ட் சிஎஸ்கேங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க நல்ல இதுல பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியா வந்து சிஎஸ்கேக்கு போறதுக்கு தான் ரொம்ப ஆவலா இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் கேள்விப்படுறோம். ஸோ ஹர்திக் பாண்டியா அண்ட் சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் 90% கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி தான் நான் சில நியூஸஸ்ல படித்தேன். பட் ஹர்திக் பாண்டியா வந்துட்டார் அப்படின்னா எனக்கு தெரியலையே எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா சிஎஸ்கே ஹர்திக் பாண்டியா ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கும், ஒரு மாதிரி எப்படி சொல்றது பொங்கலுக்கு வடகரி மாதிரி காம்பினேஷன் தான். பட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிஎஸ்கேயோட அப்ரோச்லாம் வேற மாதிரி இருக்க போகுது. ஃபிளமிங் இல்லை, தோனியுமே ஆடுவாரான்னு தெரியல, ருத்து கேப்டனு, சஞ்சு இருக்காரு, ஹர்திக்லாம் வந்துட்டா வேற மாதிரி ஒரு சிஎஸ்கே பார்ப்போம். ஜெயிச்சா சரி. ஓகே ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஆர்ஆர் வந்து ஒரு கண்ணு வச்சிருக்காங்க ஹர்திக் பாண்டியா மேலங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். சாலிடுங்க, செம்மையான விஷயம். ஹர்திக் பாண்டியா பர்ஃபெக்டாக வந்து ஆர்ஆருக்கு செட் ஆவார். அங்கே போயிட்டாங்க அப்படின்னா அங்கேயும் சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்க, ஒரு நல்ல லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், கேப்டன்சியாக போகலாம், இல்லை சும்மா கூட போகலாம். ஒரு நல்ல டீம், அவருக்கு கரெக்டாக சூட் ஆகிற டீம் வந்து எனக்கு என்னமோ ஆர்ஆர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. பட் வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேஷன்ஸ் தான். ஆனால் ஹர்திக் பாண்டியா மும்பை விட்டு வர்றது மட்டும் கன்ஃபார்ம், அதில் மாற்று கருத்தே இல்லை.
பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. And உங்களோட கருத்து வந்து இதை பத்தி என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் சென்னை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவார் ஹர்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கின்றேன். நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேன், வழக்கம் போல சொல்ற மாதிரிலாம் இல்லை. இந்த வாட்டி அண்ணா சாலிடா இறங்குறேன், நிறைய பிளானோட இருக்கு. நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, இனிமே அடிச்சு நவத்திக்கிட்டே இருக்கோம், வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம், நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, ஏன்னா காசு கொடுத்து ஐபோன்லாம் வாங்கிட்டேன், ஓகேவா? ஸோ அதுக்கு இஎம்ஐ எல்லாம் கட்டணும். ஸோ கண்டிப்பா வீடியோ போட்டு தான் ஆகணும். ஸோ நன்றி 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 நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.